குர்ஆன் ஹதீஸ் வழியில் ஒன்றிணைவு என்கின்ற தலைப்பில் நாகூர் ரிஸ்வான் அவங்களுடன் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருத்துறைப்பூண்டி கிளை ஒன்றின் சார்பாக தர்பியா வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பில் குர்ஆன் ஹதீஸ் வழியில் ஒற்றுமை என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தர்பியா வகுப்பு என்ற காரணத்தினால அதற்கு ஏற்ற அடிப்படையில் தான் இந்த உரை அமைந்திருக்கும். இது போன்ற தர்பியாக்கள், நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுவதனுடைய நோக்கம் நாம் நம்முடைய நல்ல காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையினை நிலை பெற செய்வதற்கும் தான் இந்த வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனவே இதற்காக நேரங்களை ஒதுக்கி விடுமுறை நாட்கள் என்று கூட பாராமல் மார்க்கத்தை அறிய வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ஒன்று கூடலை ஏற்றுக்கொள்வானாக, அதற்கான முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதே நேரத்தில் இப்படி இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இருக்கிற நாம் இங்கே உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியை கவனமாக கேட்க வேண்டும். கவனமாக கேட்டால்தான் அதிலிருந்து நாம் எவ்வளவு நன்மைகளை அடைய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் எப்போதும் சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் இது இருக்கும். ஒற்றுமை என்றால் நமக்கு தெரியாத விஷயம் அல்ல. எப்போதும் என்னென்ன செய்திகளை ஒவ்வொரு உரையிலும், ஜும்மா உரையில், பொதுக்கூட்டங்களில், உள்ளரங்கு பயானில், பெண்களுக்கான சிறப்பு பயானில் என்ன கேட்டோமோ அதையே தான் இப்போதும் சொல்லுவார்கள் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. சில செய்திகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கும். பொதுவாக திருமறை குர்ஆனில் சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம், 100க்கு மேலே இருக்கும். உதாரணத்துக்கு அக்கீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை என்பது கடமை, அதை நீங்கள் நிலைநாட்டணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை திருக்குர்ஆனில் தேடி பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட இடங்களில் அக்கீமுஸ்ஸலா அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஏன் அதை சொல்லணும்? ஒரு முறை சொன்னாலே தொழ வேண்டும் என்பது தெரிஞ்சிடும். அல்லது ஒரு 2 முறை 3 முறை, அதிகபட்சமாக 10 முறை சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் 100க்கு மேற்பட்ட இடங்களில் தொழுகை நிலைநாட்டுங்க, தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானா? என்ன காரணம்னா, அது அவ்வளவு முக்கியமான விஷயம். அதிலிருந்து நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விலகிவிடக்கூடாது என்பதை அழுத்தமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறான் என்று அதுக்கு அர்த்தம். இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது, பல்வேறு இடங்களில் வரும். ஒரு நபிமாருடைய வரலாறுகளை சொன்னால் கூட ஒரு சில செய்தியை பல இடத்துல சொல்லியிருப்பான். ஒரு நபியை பல இடத்துல சொன்னதில்லை. ஒரு நபி பற்றி ஒரு செய்தியை சொல்லியிருப்பான், அது 2-3 இடங்களில் வந்திருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அல்லாஹ் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான். ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது காரணத்தோடு, காரியங்களோடு அது அவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படித்தான் சில தலைப்புகள், சில தகவல்கள் அடிக்கடி நமக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறிவுரை சொல்வதற்கு, அதாவது இன்னொருவரிடம் செய்தியை கேட்டு
அதன் மூலமாக நாம் அறிவை பெற்றுக்கொள்வது. இதை சில இடங்கள்ல அல்லாஹ் கடமையாக்குறோம். ஒரு சில இடங்கள்ல அறிவுரையை கேட்பது என்பது கடமையாக ஆக்கியிருக்கிறான். இப்ப ஜும்மா என்று சொன்னால் அந்த ஜும்மாங்கிறது ரெண்டு அம்சம், ஒன்று தொழுகை, இன்னொன்று உரையை கேட்பது. ரெண்டையும் ஒரு சேர ஒருத்தர் செஞ்சாதான் ஜும்மாவுடைய முழுமையான நன்மை அடைய முடியும். ஒருத்தர் உரையை கேட்கறதே இல்லை, வெறும் தொழுகைக்கு மட்டுமே வராரு, அப்ப தொழுகைக்கான நன்மை தான் அவருக்கு கிடைக்கும். உரையை கேட்டதனால் கிடைக்கக்கூடிய நன்மை முழு ஜும்மாவுடைய நன்மை அது கிடைக்காது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இடங்கள்ல உரையை கேட்க வேண்டும் என்பதை கடமையாக ஆக்கியிருக்கிறான். பெருநாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழுகைக்கு பிறகு உரை நிறுத்தப்படும், ஜும்மாவில் தொழுகைக்கு முன்னாடி உரை நிறுத்துவாங்க. இதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். இந்த உரையை கேட்க வேண்டும் என்பதற்காகவே பெருநாள் தினங்கள்ல பெண்களையும் ஸ்பெஷலா வர சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு? பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு தொழுகையில பங்கெடுக்க முடியாத அளவுக்கு தடுக்க வைக்கப்பட்டிருந்தாலும் உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக திடலுக்கு வாங்க, அந்த உரையை கேளுங்க, துஆவில் பங்கெடுத்துக்குங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உரைகளை கேட்பது, அறிவுரைகளை பெறுவது என்பது மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் அறிவுரை கூறுங்கள், நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அறிவுரை கூறுங்கள். இன்ன திக்ரா, அறிவுரை கூறுவது என்பது தன்ஃபஉல் முஃமினீன், மூமின்களுக்கு அது பயனளிக்கும். யாருக்கு பயனளிக்குமா? மூமின்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்திகளை திருமறை குர்ஆன்ல நாம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் தான் அடிக்கடி இது மாதிரியான நிகழ்ச்சிகள், தர்பியா வகுப்பு, உள்ளரங்கு பயானு, பெண்களுக்கான சிறப்பு பயான், இதெல்லாம் அடிக்கடி போடுவது எதுக்காக? அறிவுரையை கேட்க கேட்கத்தான் நம்முடைய உள்ளம் பக்குவப்படும், நம்முடைய செயல்கள் அழகாகும், நம்முடைய காரியத்தில் நல்ல காரியங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த காரணத்துக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோங்கிறத உணர்ந்து நம்ம இந்த நேரங்களில் முழுக்க இந்த உரையை கவனிப்பதில் கொஞ்சம் அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை ஆர்வமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து இந்த தலைப்பு குர்ஆன் ஹதீஸ் வழியில் ஒன்றுபடுவோம் என்பது தலைப்பு. ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம், இணைந்து வாழ்வோம். இந்த வார்த்தை இருக்குல்ல, இது பிடிக்காத மனிதர்களே நாம் பார்க்க முடியாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு பொதுநல கருத்து அப்படின்னு இதை யார் சொன்னாலும் வரவேற்பாங்க. ஒரு அரசியல்வாதி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்னு பேசினா கூட அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கும், தனித்தனியாக பிரிந்திருப்பாங்க, கொள்கை வேறுபாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு அரசியல்வாதி இதை பேசினால் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க? நல்ல கருத்து, தேவையான கருத்து, சமுதாயத்துக்கு தேவை, எல்லாரும் ஒன்றுபடத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல கருத்தாக எடுப்பார்கள். இதை யார் பேசினாலும் சரி, எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை எல்லோருமே பேசுகிறார்கள். அதான் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம். பல கூறுகளாக, பல பிரிவுகளாக, பல கொள்கைகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். நம்ம வெளியே உள்ளதை விட்டுருவோம், நம்ம இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள வருவோம். நம்ம இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயே ஏராளமான பிரிவுகள் இருக்கிறது. வெவ்வேறு மதங்களை பற்றி நான் சொல்லல. இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் எல்லா பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா என்ன, எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா என்ன, எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு சமூகத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்குன்னு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். எல்லா சட்டங்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் போடுகிறார்கள். இதையெல்லாம் ஒரே அணியில் இருந்து நம்ம எதிர்த்தா, போராடணும், அது எவ்வளவு நல்லா இருக்கும். அரசாங்கத்திற்கு அது எவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இப்படி தனித்தனியாக நம்ம என்ன செய்யறோம், போராடிட்டு இருக்கிறோமே. கட்சிகள்னு எடுத்துக்கிட்டா கூட இஸ்லாமிய கட்சிகளாக நிறைய கட்சிகள் பிரிந்து கிடக்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் நமக்கு ஏற்படும். ஏன் இந்த சமுதாயம் இப்படி பிரிந்து கிடக்கிறது? இதை ஒற்றுமையாக்குவதற்கு வழியே இல்லையா? எல்லோரும் ஒன்றுபடுவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாதா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஏங்குவாங்க. எல்லாருமே ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த முழக்கத்தை சொல்லுவார்கள். ஆனால் நடைமுறையில்
முடியல. நடைமுறை என்ன செய்ய முடியல, ஒன்றுபட முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. தௌஹீத் ஜமாத் வந்த பிறகுதான் ஒற்றுமை சீர்குலைந்து விட்டது. அதுக்கு முன்னால எல்லாரும் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் ஒன்னாதான் இருந்தாங்க. தௌஹீத் ஜமாத் வந்துச்சு, மக்களுக்கு மத்தியில் பிரிவினை, ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் பிரிவினை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரிவினை, இந்த மாதிரியான ஒரு பிரிவினைக்கு காரணமே தௌஹீத் ஜமாத் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக வைக்கிறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. அது உண்மையாகிறது ஒரு புறம் இருந்தால், தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒத்துமையாக தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்களே, அது எல்லளவும் உண்மை கிடையாது. தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாத்தின் பெயரால 4 பிரிவுகள் இருந்தது. அதிகமான மக்களை கொண்ட பிரிவு சொல்றேன். சாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி என்று 4 பிரிவுகளாக பிரிந்து கிடந்தார்கள். சில ஊர்களில் சாஃபி மதகுக்காரர்களுக்கும் ஹனஃபி மதகுக்காரர்களுக்கும் அடிதடி சண்டை ஏற்பட்டது. நீங்கெல்லாம் இங்கே தொழ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடித்து வரட்டாங்க. எங்கள் ஊரில் நடந்துச்சு. ஹனஃபி பள்ளி உருவானதுக்கு ஒரு பக்கத்தில் உருவானதுக்கு காரணமே அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்குள்ள இணங்கி போகாததுனால, அடித்து விரட்டிய காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்திலேயே இன்னொரு பள்ளியை கட்டினார்கள். ஹனஃபி மதம், சாஃபி மதகு பள்ளிக்கு பக்கத்திலேயே ஹனஃபி மதபை பின்பற்றுவதற்காக ஒரு பள்ளி. இப்படி அன்னைக்கு மதகுகளின் பெயரால பிரிந்துதான் இருந்தாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, தௌஹீத் ஜமாத் தான் பிரிவினைக்கே காரணம், அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மாதிரி ஒரே அணியில தான் இருந்தோம். இல்லை, எதுலையுமே அவர்கள் ஒன்றாகவே இல்லை. ஒரு தொழுகையில ஒன்றா இருக்க மாட்டாங்க. தக்பீர் கட்டுறதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி யார் தக்பீர் கட்ட மாட்டாங்க. கையை உயர்த்துறதுல முதற்கொண்டு சாஃபிக்கு ஒரு முறை இருக்கும், ஹனஃபிக்கு ஒரு முறை இருக்கும். தொழுகையில கிப்லாக்கு முன்னாடி நின்று தொழுவதற்கு முன்னாடி நியத்து சொல்லுவாங்க. அது இஸ்லாத்துல இல்லை. வாயினால சொல்வதற்கு பெயர் நியத்து கிடையாது. மனதில் எண்ணுவதற்கு பெயர் தான் நியத்து. வாயினால சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு முறை, அந்த கையை உயர்த்தி கட்டுறதுக்கு இடையில சொல்லணும், ஹனஃபிக்கு கட்டும்போது சொல்லணும். இப்படி எல்லாத்துலேயுமே பிரிவினை. ஒருத்தர் விரல நீட்டி வச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் நீட்டிட்டு மடக்கிடுவாங்க. எதுலையுமே அவங்கள்ட்ட ஒற்றுமை கிடையாது. ஆனால் என்ன சொன்னாங்க, தௌஹீத் ஜமாத் ஒத்துமையை கொலைச்சிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதை விடுங்க, இது இல்லாத வேற சில நிறைய அமைப்புகள், நிறைய கொள்கையை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. யார்கிட்டையுமே ஒற்றுமை அந்த நேரத்தில் இருந்ததில்லை. எல்லாரும் ஒண்ணுமே வேணாம், இது எல்லாத்தையும் விடுங்க. மார்க்க ரீதியான பிரச்சனைகள், மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகள், கொள்கை வித்தியாசங்கள், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. அரசியல் களம் இருக்குல்ல, அரசியல் இது ஒரு பொதுவான விஷயம் தானே. இன்னைக்கு எத்தனை கட்சிகள் இருக்குது இஸ்லாத்தின் பேரால, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு தேர்தலில் போட்டியிட சொல்லுங்க, போட்டிடுறாங்களா? கிடையாது. சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட ஒரு வார்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு இருக்கும், இல்லை 2000 ஓட்டு இருக்கும் ஒரு வார்டில். அவ்வளோதான் இருக்கும் ஓட்டு. சில வார்டுகள் 500க்கு மேலே இருக்காது. எங்கள் ஊரில் நடந்தது சொல்கிறேன். எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் போட்டிட்டாங்க. 19 பேர் ஒரு வார்டு, 500 பேர் உறுப்பினர்கள் கொண்ட ஓட்டர்ஸ் உள்ள ஒரு வார்டில் 19 பேர் நிற்கிறாங்க. அப்போ எங்கே உங்கள்கிட்ட ஒற்றுமை இருக்குது? அப்போ ஒற்றுமை என்பது யார்கிட்டையுமே எந்த காலத்திலுமே இருந்ததே இல்லை. ஆனால் குற்றச்சாட்டு என்ன இருக்கு? தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைச்சிருச்சு. சரி, அப்பனா ஒற்றுமை தௌஹீத் ஜமாத் குலைச்சிருச்சு நீங்க சொல்றதே வச்சுக்குவோம். அப்படி இல்லை, இருந்தாலும் ஒன்றுபடுவதற்கென்று ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. திருமறை குர்ஆன் ஒற்றுமையை பற்றி பேசுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வஹ்தஸிமு ஃபீ ஹப்லில்லாஹி ஜமீஆ, எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இந்த வசனத்தை சொல்லாதவர்களே கிடையாது. வஹ்தஸிமு ஃபீ ஹப்லில்லாஹி ஜமீஆ, அனைவரும் சேர்ந்து ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க. அங்க ஒற்றுமைங்கிற வார்த்தை இருக்காது. அந்த வசனம் ஒற்றுமையை பற்றி தான் பேசுது. ஆனால் அதுல ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடியுங்கள் என்று இருக்காது. ஹப்லில்லா, அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி கொள்ளுங்கள், இதுதான் அல்லாஹ் சொல்றது. எல்லாரும் சேர்ந்து
அல்லாஹ்வுடைய கையில பிடிச்சுக்குங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதோ விழ போறோம், அப்ப ஏதாவது ஒரு கையில பிடிச்சி எல்லாரும் நிப்போம்ல, அந்த மாதிரி நீங்க எல்லாரும் விழுந்துடாம அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? வானத்துல ஏதாவது ஒரு கயிறு அல்லாஹ் போட்டிருக்கானா? அதை பிடிச்சி எல்லாம் நில்லுங்கன்னு சொல்றானா? வானத்திலிருந்து போட்டதுதான், ஆனா கயிறு இல்லை. அல்ல ஓமையா சொல்றாங்க. கயிறு என்கிற அந்த ஓமை எதை குறிக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய கயிறு என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருமறை குர்ஆன். இதை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா பிடிச்சுக்குங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்று. ஆனா இவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லாருமாக சேர்ந்து ஒற்றுமை என்னும் கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப இவங்க சொல்ற ஒற்றுமைங்கிற கயிறு என்னன்னா, நீங்க ஹம்பலியா இருக்கீங்களா இருந்துக்குங்க, மாலிகா இருந்துக்கிறீங்களா இருந்துக்குங்க, சாஃபியா இருந்தா இருந்துக்குங்க, ஹனஃபியா இருந்தாலும் இருந்துக்குங்க, நீங்க வந்து கபருக்கு போறவங்களா போய்க்குங்க, நீங்க மௌலூத் ஓதுவீங்களா ஓதிக்குங்க, நீங்க வந்து பிதாத்தான காரியங்களை செய்வீங்களா செஞ்சுக்குங்க, நீங்க வந்து அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவீங்களா வணங்கிங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒற்றுமையை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய கயிறு என்பதற்கு இதில் அர்த்தம். நீங்க எப்படி வேணா இருந்துக்குங்க, நீங்க எந்த கொள்கையில வேணா இருந்துக்குங்க, ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். இப்படியான ஒற்றுமையா இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படியான ஒற்றுமையா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப எல்லாரும் சேர்ந்து குர்ஆன் படி தான் நம்ம வாழ்வோம். குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம வாழ்வோம். நம்முடைய கொள்கை, நம்முடைய கோட்பாடு, நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய இன்பம் துன்பம் வியாபாரம் எல்லாமே அல்லாஹ்வுடைய குர்ஆனும் அதற்கு விளக்கமான அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ், இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் நாம இருப்போம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒற்றுமை வந்துடும். ஒற்றுமையை பற்றின இந்த கவலையும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். ஆரம்பத்தில் உடைக்கிற மாதிரி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்வு செய்யப்பட்ட உடனே அவங்க சொன்ன அந்த தாரக மந்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் கடவுள் என்பது கிடையாது, அல்லாஹ்வை தவிர யாரும் கடவுள் இல்லை, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை சொன்ன உடனே அங்க என்ன ஏற்பட்டுச்சு? ஒற்றுமை உடைந்தது. அவங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை உடைந்தது. பல தெய்வ வழிபாட்டில் உள்ளவங்க இருந்தாங்க, சிலையை வணங்கினவங்க இருந்தாங்க, நெருப்பை வணங்கினவங்க இருந்தாங்க, சூரியனை வணங்கினவங்க இருந்தாங்க, மரங்களை வணங்கியவர்கள் இருந்தார்கள், கற்களை வணங்கியவர்கள் இருந்தார்கள், பலதர வழிபாட்டு முறைகளில் இருந்தவங்க அங்க இருந்தாங்க. அல்லாஹ்வை தவிர எதுவுமே கடவுள் இல்லை, எதையுமே வணங்குவதற்கு தகுதி இல்லை என்று சொன்ன உடனே அந்த இடத்துல ஒற்றுமை உடைஞ்சு. அப்ப இஸ்லாத்தினுடைய ஆரம்பமே என்ன? அங்க இருக்கிறத உடைச்சிடும். எல்லாம் எப்படி ஒத்துமையா இருந்தாங்க? நீ சிலையை வணங்கிக்கிறியா வணங்கிக்க, நீ சந்திரனை வணங்கிக்கிறியா வணங்கிக்க, நீ என்ன நீ வந்து மரங்களை வணங்குறியா வணங்குங்க, நீ விக்கிரகங்களை வணங்குறியா வணங்கிக்க, நீங்க நட்சத்திரத்தை வணங்குறீங்களா வணங்கிக்க, நீ நெருப்பை வணங்குறியா வணங்கிக்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் இருந்தாங்க. அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இது எதுவுமே கடவுள் கிடையாது, இது எதுவுமே வணங்குவதற்கு தகுதி கிடையாது, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டியவன் என்பதை சொன்னார்கள். அங்கே ஒற்றுமை உடைந்தது. சில நேரங்களில் சில உண்மைகள் அங்க இருக்கக்கூடிய போலியான ஒற்றுமைகளை எல்லாம் உடைச்சிடும். சரி, அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஒற்றுமை போலியான ஒற்றுமையா கிடையாது, அதுல அவங்கள்ட்ட பிரச்சனை இருந்துச்சு. சிலையை வணங்குறவங்கள்ட்டையும் மரத்தை வணங்குறவங்கள்ட்டையும் நெருப்பை வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருந்தது. காலம் காலமாக வாழையடி வாழையாக ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கி கொண்டிருந்தார்கள். போலியான ஒற்றுமை அங்க இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இதுக்கு கீழே எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கல்ல, அந்த இடத்துல அந்த போலியான அத்தனை ஒற்றுமைகளும் உடைந்து விட்டு. அப்ப தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை உடைச்சிருச்சுன்னா, நீங்க போலியாக 4 மதஹப்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் பள்ளிக்கு வரணும்னு போர்டு வச்சீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. எங்கேயாவது ஒற்றுமை இருந்துச்சா? எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு இமாமுக்கு பின்னாடி தொழுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹஜ்ஜிக்கு போனாங்கன்னா அதுல வந்து 2 இமாம் இருப்பார் வழிகாட்டுறதுக்கு. ஒருத்தர் சாஃபி முறைப்படி நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், இன்னொருத்தர் ஹனஃபி முறைப்படி நீங்கள் இங்கிருந்து தான்
சுத்துவதற்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒற்றுமையே கிடையாது. போலியான 4 மதகுகளை பின்பற்றுபவர்களை தவிர யாரும் பள்ளிக்குள் வரக்கூடாது. எல்லா பள்ளிவாசலும் போர்டு வச்சாங்க ஒரு நேரத்தில், இப்ப எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இந்த பள்ளிக்கு வரவராக இருந்தால் 4 மதகுகளை பின்பற்ற வேண்டும். அதை தவிர தௌஹீத் ஜமாத்தோ வேற குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய எந்த ஜமாத்தோ வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆனா இவங்க 4 பேர் ஒத்துமையா இருந்தாங்கன்னா இல்ல. ஒரு ரமலான்ல இரவு தொழுகை நடத்துவாங்க. இரவு தொழுகை உள்பள்ளியில் ஒன்று நடக்கும், வெளிப்பள்ளியில் ஒன்று நடக்கும். குறிப்பா சொல்றதா இருந்தா வித்ரு தொழுகை மட்டும். ஏன்னா 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு தொழுகையில். வித்ரு தொழுகைய ஹனஃபி ஒரு மாதிரி தொழுவாங்க, ஷாஃபி ஒரு மாதிரி தொழுவாங்க. ஷாஃபி என்ன செய்வாங்க, 2 ரக்காயத்து தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு 1 ரக்காயத்து தனியா தொழுவாங்க. ஹனஃபி மஹரிபு தொழுகிற மாதிரி அப்படி தொழுவாங்க. 2 முறையுமே நபி வழியில தப்பு. இவங்க 2 பேர் தொழுகிற முறையுமே நபி வழியில தவறானது. ஆனா 2 பேருக்குள்ள எங்க இருக்கு ஒத்துமை? ஒருத்தர் நீ பள்ளிக்கு வெளியேறு, நான் பள்ளிக்கு உள்ள தொழுகிறேன். இதே ஹனஃபி ஜமாத் பள்ளியில போனா ஹனஃபி உள்பள்ளியில தொழு நடக்கும், ஷாஃபி ஜமாத் வெளியே நடக்கும். எங்க இருக்கு ஒத்துமை? அப்ப இதெல்லாம் போலியான ஒற்றுமை. இந்த போலியான ஒற்றுமைகள் எப்போதுமே உண்மையான கருத்துக்கள் சொல்லப்படும் போது உடையத்தான் செய்யும். அது ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறா போகத்தான் செய்யும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த போலியான ஒற்றுமையை உடைத்தது. ஆனால் மக்களை ஒன்று திரட்டினார்கள். எப்படி? 2 பேர்ல இருந்து துவங்கினாங்க. 2 நபர்களிலிருந்து அவர்கள் துவங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிற தருவாயில ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றுபடுத்தினாங்களே, இதுதான் ஒற்றுமை. எப்படி ஒன்றுபடுத்தினாங்க? எல்லாரும் சமம். அன்னைக்கு என்ன பிரிவில் இருந்துச்சு? நீ அரபி இல்லாதவன், நீ வெள்ளை நிறத்தில் உள்ளவன், நீ கருப்பு இனம், நீ உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி. அப்ப அந்த வேற்றுமை அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு அதிகமாக இருந்தது. உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் அதுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்க ஒரு மாதிரி நடத்தப்பட்டார்கள். எல்லா வகையிலையுமே நடத்தப்பட்டார்கள். காபாவை வலம் வரதுல கூட நிர்வாணமா வலம் வரணும் அப்படிங்கிறது அவங்க வச்சிருந்த சட்டம். காபாவை வலம் வருவாங்க, எப்படி போட்டு வரும்போது ஆடையோடு வருவாங்க. காபா கிட்ட வந்த உடனே ஆடையை அவுத்து போட்டுட்டு நிர்வாணமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிர்வாணமாக வலம் வந்தார்கள். அதுல உயர் ஜாதியில் உள்ளவர்களாக இருந்தால் ஆடையை போட்டுக்கலாம். இன்னைக்கு எப்படி மற்ற இடங்கள்ல இருக்குதோ, மற்ற மதங்கள்ல அப்படி இருக்குது. இந்த ஜாதியில் உள்ளவங்க சட்டை போடக்கூடாது, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க பெண்கள் முக்கியமாக சட்டை போடக்கூடாது, வெறும் சேலை தான் கட்டிக்கலாம். சட்டை போட்டால் பிரச்சனை. சமீபத்தில் நடந்துச்சு. சமீபத்தில் ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக பீகார்ல எங்கேயோ, அதாவது எப்பயோ நடந்தது நான் சொல்லலை, 3 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் நடந்துச்சு. நீங்க முகநூல்ல நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு தலித் இனத்து பெண் சட்டை அணிஞ்சு வந்தா அப்படிங்கிறதுக்காக அவளை நிர்வாணமாக்கி ஊரே சேர்ந்து என்ன செஞ்சுட்டு நிர்வாணமாக்கி தெருவில் ஊர்வலமாக நடந்து போட்டாங்க. நம்ம நாட்டில் நடந்த கொடூரம் இது. நாட்டில் சமத்துவம் இருக்குது, சம உரிமை இருக்குது, சமத்துவத்தையும் சம உரிமையும் சட்டம் பேசுகிறது. ஆனால் என்ன நடந்துச்சு? ஒரு பெண் அவ கீழ் ஜாதி, சட்டை போடக்கூடாது, அந்த ஜாதியில் உள்ளவ சட்டை போட்டாங்கிறதுக்காக அவ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நடத்தினார்கள், போடக்கூடாது. இது அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? காபாவை வரதா இருந்தா, காபாங்கிறது அல்லாஹ்வுடைய ஆலயம், நீ பிறக்கும் போது எல்லாம் ஆடையோடையா பிறந்தீங்க, ஆடை இல்லாம தானே பிறந்தீங்க. அப்ப இறைவனுக்கு முன்னால ஆடை இல்லாம தான் வரணும், முட்டாள்தனமா வச்சிருந்தாங்க. அதுல விலக்கு யாருக்கு? உயர் ஜாதியில உள்ளவங்களா இருந்தா நீங்க ஆடையை போட்டுக்கலாம், அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவங்கள தடுக்க முடியாது. இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருந்துச்சு. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே உடைச்சாங்க. உடைச்சு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் சமம். யா அய்யுஹன் நாஸ் அழைக்கும் போதே எப்படி நினைச்சாங்க? மனிதர்களே. அல்லாஹ் அழைக்க சொன்னாங்க குர்ஆன்ல, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அத்தனை பேரையும் ஒரே ஒருவரில் இருந்து தான் அவன் படைத்தான். அப்ப எங்க உங்களுக்கு மத்தியில் வேற்றுமை வருது? நான் பெரியவன், நீ சின்னவன், இவன் உயர்ந்த ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதி, இவன் வெள்ளை நிறத்தில் உள்ளவன், இவன் கருப்பு நிறத்தில் உள்ளவன் அப்படிங்கிற பிரிவினை எங்க இருந்து வருது? எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து, ஒரே ஒருவரிலிருந்து தானே நான் படைத்தேன். அவருடைய துணையை கூட எல்லாம் தனியா படைக்கிற.
ஒரு ஆள்ல இருந்து தான் அவருடைய துணையும் படைக்கப்பட்டது. அவருடைய முதுகுப்புறத்தில் விழா எலும்புலேருந்து சில பகுதி மண் எடுத்து தான் அவருடைய துணையான ஹவ்வாவை அல்லாஹ் படைச்சான். எல்லாமே ஒன்று தான். அப்போ இங்கே கூட இங்கே இருக்கான்னு தெரியல, நம்ம ஊரில் கூட என்ன இருக்குனாக்கா, அதாவது வாப்பா வீட்டு வகையில் இவர் அந்த பிரிவு மறைக்கார் ஒருவர், உமா வீட்டு வகையில் மறைக்கார் ஒருவர். வாப்பா வீட்டு வகையில் மறைக்கார் கிடையாதுன்னா அவர் மறைக்கார் கிடையாது. அவர் வாப்பா வழியில் மறைக்காரா இருந்தால் தான் மறைக்கார். உம்மா வழியில் மறைக்காரா இருந்தால் அவர் மறைக்கார் கிடையாது. உம்மா வழி ராவுத்தரா இருந்தால் அவர் ராவுத்தர் தான் சொல்லணும். இப்படி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வாப்பா வேற உம்மா வேற. ஆனால் அல்ல எல்லாத்தையுமே உடைக்கிறான். எதுவுமே தனி கிடையாதுப்பா. ஆதம படைச்சி ஹவ்வாவை அல்லாஹ் நினைச்ச தனியாக படைச்சிருக்கலாம். அதுக்கு ஆற்றல் உள்ளவன். எல்லாம் ஒன்று தான் காட்டுவதற்காகவே ஆதமிலிருந்து ஒரு பகுதி மண் எடுத்து தான் ஹவ்வாவையே படைக்கிறான். இங்கே ஆண் பெண் மத்தியில் கூட என்ன கிடையாது, வேற்றுமை கிடையாது. ஆண் பெண் என்ற வேற்றுமையை தவிர உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உயர்ந்த இனம் தாழ்ந்த இனம் எதுவுமே நிறத்தாலேயோ எதுலையுமே கிடையாது. இப்படிங்கிற கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்கள் ஒன்றுபட்டாங்க. அன்னைக்கு இது யாருக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு? இந்த கொள்கை யாருக்கு எதிர்ப்பாகவும் யாருக்கு ஆதரவாக தெரிஞ்சு, யார் அதனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. பிலால் போன்ற எத்தனையோ அடிமை இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. ஏன்னா அவங்க அதை சொல்லித்தானே அடிமைப்படுத்தினான். நீ அடிமையாக இருக்கத்தான் தகுதி, நீ அடிமை இனத்தை சேர்ந்தவன், நீ வம்சாவளியாக என்ன செய்யணும், அடிமையாக தான் இருக்கணும். நீ அடிமையாக இருக்கணும், உன் மனைவி அடிமையாக இருக்கணும், உனக்கு பிறகு உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அடிமையாக இருக்கணும். நீ அடிமை வர்க்கம் என்று காலங்காலமாக வச்சுருந்தாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? எல்லாரும் சமம், எல்லாரும் என்ன சமம் தான், எவனுக்கு மத்தியில் எதுவுமே கிடையாதுன்றனால அவர் என்ன செஞ்சாரு, அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டார். அடிமையிலேருந்து விடுபடுறதுக்கு முன்னாடியே. இன்னைக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு சத்திய கொள்கையை சொல்கிறோம், சில வீடுகளில் கெடுபடி இருக்கும், சில பேருக்கு தெரியும். இவங்கெல்லாம் சொல்கிறது குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறாங்க, அது சரியான கருத்து தான், நம்ம அதை ஏற்றுக்கலான்னு. ஆனால் குடும்பத்தில் அப்படி வெளியே வர்றதுக்கான சூழ்நிலை இருக்காது. கடுமையான எதிர்ப்பு வரும். கடுமையான முறையில் சில வீடுகளை தண்டிக்க செய்வாங்க. அதுக்கெல்லாம் எதுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. மனதளவு என்ன செய்வாங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்குவாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு எப்படி தெரியுமா, பிலாலுக்கு அவர் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் மாதிரிலாம் இல்லை, ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிற ஒரு தொழிலாளியாக கூட இல்லை. அடிமை. அடிமை என்ன, எந்த சுதந்திரமும் கிடையாது, சுயமாக சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதிச்சா முதலாளிக்கு அதில் ஒரு பெரும் பகுதி பங்காக கொடுக்கணும். திருமணம் பண்ணுறாதான் தான் அவன் உத்தரவு கொடுத்தா தான் பண்ண முடியும், அதுவும் அதே அடிமையை தான் பண்ண முடியும். இப்படி உள்ள ஒருத்தர் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறார். ஏன்னா அவருக்கு விளங்குது, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது தான் நம்முடைய இந்த அடிமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சரியான வழி. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இதை சொன்ன உடனே இன்னைக்கு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். இதை சொன்னால் நம்மளை அடிப்பான், நம்மளை மிதிப்பான், நம்மளை துன்புறுத்துவான்னு தெரியும். அவர் என்ன சிந்திக்கிறாருன்னா, எனக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, நான் இதனால் அடிவாங்கப்பட்டாலும் என் உயிரே போனாலும் இந்த கொள்கை தான் நாளைக்கு ஜெயிக்கும். அது ஜெயித்தால் என்னை போன்ற எந்த ஒருத்தனும் அடிமையாக நாளைக்கு இருக்க மாட்டான், அடிமை என்கிற இனமே ஒழியும். அதுக்கு இந்த கொள்கை தான் சரியான கொள்கைன்னு வந்தாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்தாங்க. சுமையா, அதே மாதிரி யாசிர், அவங்க 2 பேர் தம்பதிகளாக இருந்தாங்க, அவங்க வந்தாங்க. ஆனால் யாருக்கு எதிர்ப்பாக இருந்துச்சு, யார் அந்த கொள்கையை, அந்த கொள்கை உயர்வு தாழ்வை கற்பிக்கக்கூடிய கொள்கையை தூக்கி பிடித்தார்களோ அவர்களுக்கு எதிர்ப்பாக இருந்தது. அவங்க என்ன நினைச்சாங்க, நம்மளாம் தனி ஜாதி, உயர்ந்த ஜாதி, உயர்ந்த இனம், நம்ம பெரிய குறைசி குலம், குறைசியில் நம்ம ஹாசிமி, பல பிரிவுகள் இருக்குது. இந்த மாதிரி உயர்ந்த ஜாதியில் நம்ம இருக்கும் பொழுது இவர் எல்லாரும் சமம்னு சொன்னால் நாளைக்கு அவன் நம்ம பக்கத்தில் உட்காருவான், நம்ம வீட்டில் உள்ள பெண்ணை அவன் பெண் கேட்பான். அப்போ எப்படி இது சரியாக வரும், நமக்கு இருந்த மரியாதை போயிடுமே, நம்முடைய கௌரவம் போயிடுமே. இன்றைக்கி அப்படித்தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கும் ஏன் தௌஹீதை எதிர்க்கிறாங்க, இந்த தௌஹீது எல்லாத்தையுமே உடைக்குது. அதாவது மக்களுக்கு மத்தியில் இருந்த எல்லா பிரிவினையையும் உடைத்து எறிகிறது. அதனால் இதை எதிர்க்கிறாங்க. அதனால் அவர்களும் எதிர்த்தார்கள். சில நேரங்களில் பேச்சுவார்த்தை கூட நடத்தி பார்த்தார்கள். ஒரு சில நேரங்கள், அதாவது ஒற்றுமையை எப்படி அல்லாஹ் பாடம் நடத்துகிறாங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. முகமது, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நீ ஏகத்துவம்னு சொல்கிற, ஒரு இறை கொள்கை, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறீல்ல, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷன்,
ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, நீ என்ன செய்யணும்னா எல்லாரையும் ஒன்றாக அமர வைத்து பாடம் நடத்துறது, போதனை சொல்றது, உரை நிகழ்த்துறதுலாம் எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கிறதா இருந்தால் எங்களுக்குன்னு தனி சபை வேணும், எங்களுக்கென்று தனியாக அவை வேணும். எங்களுக்கு நீ தனியாக சொல்லு, அவங்களுக்கு நீ தனியாக சொல்லு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நீ தனியாக பாடம் நடத்திக்க, எங்களை தனியாக பாடம் நடத்து. அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த கொள்கைக்கு வரோம்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே இவர்கள் யாரையெல்லாம் எங்களோடு சமமாக உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், அவருடைய பேர் கண் தெரியாதவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால்ல இவர் ஒரு ஆள், பிலால்னு அவர் தான் அறியப்பட்ட. பிலாலுங்கிற பேரே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வாங்க சொல்றவங்களுக்கு பிலாலுங்கிற பேராவே ஆயிடுச்சு. ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இன்னொன்று பிலால். அப்போ இவர் என்ன செய்றாருன்னா அந்த நேரம் பார்த்து வராரு. இவருக்கு கண்ணு தெரியாதுல யார் யார் இருக்காங்க அப்படிலாம் தெரியாது. ஏதோ சத்தம் கேட்குது, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு சத்தம் கேட்குது, நபிகள் நாயகத்துக்கு போய் நம்ம சலாம் சொல்லுவோங்கிற அடிப்படையில் அவர் அருகாமையில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்கிறார். இப்போ பிரச்சனையே அங்கே என்ன ஓடுதுன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் எங்களோட சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கீழே உள்ளவங்க, தாழ்ந்த இனத்தை சார்ந்தவங்க, இவர்களை எல்லாம் எங்களோடு சரிக்கு சமமாக உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே பேச்சுவார்த்தை. ரசூலுல்லாஹ்க்கு ரெண்டு மனசார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு இந்த ஹதீஸ்லையும் கிடையாது, அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தாங்கங்கிறதும் கிடையாது. நபிகள் நாயகம் என்ன நினைச்சாங்கன்னா, சரி இவங்களை உள்ளே கொண்டு வந்துட்டு பின்னாடி மாற்றிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க, முதல்ல ஏகத்துவத்துக்குள்ளே வரட்டும், வந்த பிறகு நாம் வந்து என்ன செய்யலாம், இதெல்லாம் தப்பு, இப்படி செய்யக்கூடாதுங்கிறத அப்புறமா புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் சலாம் சொன்னதை கவனிக்கவே இல்லை. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார்ல, அதை அவங்க ஏறெடுத்து கூட பார்க்கல, திரும்பிக்கிட்டாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க, அவர் பார்த்துட்டு திரும்பிக்கிட்டாங்க. அவருக்கு தெரியாது, ஏன்னா கண் தெரியாதவர். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லியிருந்தா நபிகள் நாயகம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு விளங்கியிருப்பார். அவருக்கு இவர் சலாம் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, பதில் வரல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் இல்லை போல இருக்கு, எழுந்து போயிட்டாங்க, நம்ம தூரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் கேட்டிருக்கும் நமக்கு, அவங்க அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டாங்க, யாரும் இல்லை போலன்னு நினச்சிக்கிட்டு அவர் திரும்பி போயிட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன அங்கே ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க, ஒரு ஒற்றுமை. இவங்க வந்து எதிர்த்து நிற்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறவங்கள உள்ளே கொண்டு வந்துடுவோம். ஆனால் என்ன கேட்குறாங்க, தனித்தனி சபையை வைய என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதை பற்றி நம்ம என்னன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ இவங்களை உள்ளே விட்டா அது பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக்கிறாங்க. திருப்பின உடனே சாதாரண விஷயம் தான் இது. இப்படி நடந்தது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க, நமக்கு பதில் சொல்லலைங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, அல்லாஹ் உடனடியாக வசனத்தை இறக்குறான். அபஸ வத்தவல்லா. இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் திருக்குர்ஆனை படிச்சீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிற இடத்துல எல்லாம் யா நபி, யா ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு நபியே, தூதரே, முஹம்மதே, நபியேன்னு கூப்பிடுவான், தூதரேன்னு கூப்பிடுவான், இல்லைன்னா முஹம்மதேன்னு ஒரு உரிமையோடு எல்லாம் கூப்பிடுவான். இப்படி தான் ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் அழைத்து பேசுறது. ஆனால் இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் அறிவுரை சொல்ல போகிறான். அறிவுரை எப்படி சொல்லியிருக்கலாம், முஹம்மதே அப்படின்னு அழைத்து சொல்லியிருக்கலாம், நபியே அப்படின்னு அழைத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அல்லாஹ் எப்படி பேரையும் சொல்லலை, நபின்னு கூப்பிடல. அபஸ வத்தவல்லா, அவர் கடுகெடுத்தாரு. எவரோ ஒருத்தரை பார்த்து பேசுற மாதிரி, யாரோ ஒருவரை பார்த்து பேசுறது போல அவர் கடுகெடுத்தார் அந்த குருடர் வந்தபோது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தரை பற்றி யாருக்கோ செய்தி சொல்ற மாதிரி அல்லாஹ் பேசுற. ஏன் அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு கடுமையாக இப்படி நீ நடந்தது மிகப்பெரிய தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மூணாவது ஆளுக்கு செய்தி சொல்ற மாதிரி எல்லாம் பேசுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்பதான் புரியுது. அப்போ அதில் பல கேள்விகள்லாம் கேட்குறான். நீ வந்து ஒருத்தர் வந்தார், முகத்தை திருப்பிக்கிட்ட, யாருக்காக உன்னோடு இருந்தாங்க அவங்களுக்கு அவனுக்கு தெரியுமா, அவங்க நேர்வழியில் நிலைத்திருப்பார்கள் உனக்கு தெரியுமா, ஒருத்தர் ஈமானோடு உன்னை நம்பி ஒருத்தர் வராரு, அவரை நீ புறக்கணிக்கிற, உன்னிடத்துல வந்து பேரம் பேசுறதுக்கு தனி சபை வேணும்னு கேட்டு ஒருத்தர் வந்திருக்கிறான்,
அவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற. உனக்கு தெரியுமா அவர்கள் ஈமானில் நிலைப்பார்கள் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் அல்லாஹ் வசனம் இறக்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இது இந்த அதாவது நபிகள் நாயகம் ஒரு தவறான ஒரு முயற்சியெல்லாம் ஈடுபடலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒற்றுமை ரொம்ப முக்கியம், எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும், அவர்களும் வரட்டும், அவர்களுக்கு தனி சபை கேட்குறாங்க, இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பிறகு அதை நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம், சீர்திருத்தம் பண்ணிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் வந்து சலாம் சொன்னவருக்கு பதில் சொல்லாமல் திரும்பிக்கிட்டாங்க. அவ்வளோதான். இதை அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒற்றுமை என்பது இந்த மாதிரி அவங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, என்ன கொள்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களோடு ஒன்றா இருங்கிறது சொல்லலை. இன்னைக்கு நம்ம அதை தானே விரும்புகிறோம். பல பேருக்கு என்ன விருப்பம், எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரே மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, அவங்க கூட நம்ம சேர்றதில்லை, அவங்க கூட்டத்துக்கு போகிறதில்லை, அவங்க மேடையில் ஏறுறதில்லை, அவங்க பள்ளிக்கு தொலை போகிறதில்லை, இது நல்லா இல்லையே, ஒரே மாதிரி தானே எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, நம்மளும் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறோம், அவங்களும் தர்கா கூடாதுங்கிறாங்க, நம்மளும் தர்கா கூடாதுங்கிறோம், அப்போ ஏன் நம்ம ஒன்றுபட முடியல அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்கும்ல. அதுக்கு இந்த செய்தி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒன்றா இருக்கலாங்கிறத மார்க்கம் என்றைக்குமே எங்கேயுமே சொன்னதே கிடையாது. உண்மையை, ஹக்கை, எது மார்க்கமோ எது கொள்கையோ அதை சொல்ல வேண்டும். அதனால் ஒரு ஒற்றுமை குலைந்தால் குலையட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதை சொல்வதனால் ஒன்றா இருக்கிற 4 பேர் 2 பேர் கலந்து போறானா பிரச்சனை இல்லை. இந்த கொள்கையினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து 1000 பேர் வருவாங்க. வந்தாங்களா இல்லையா? ஆரம்பத்தில் பாருங்க, எல்லா ஊர்லேயுமே ஏகத்துவ கொள்கையை சொல்லும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? எந்த ஊரை வேணா எடுத்துக்கோங்க, அதிகபட்சம் 10 பேர் இருந்திருப்பாங்க. இவ்வளோதான். ஒரு கூட்டம் நடத்துறதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனையை அவங்க சந்திக்கணும். 10 பேர் நின்றுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அனுமதி கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டாங்க. 500 பேர் நின்று எதிர்ப்பாங்க, எங்கள் ஊரில் இந்த கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பாங்க. பல பிரச்சனைகளை செய்து பல வெளியூர்லேருந்து மக்களை கூட்டு வந்து போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி மேலிடத்தில் பேசி பர்மிஷன் வாங்கி தான் ஒரு கூட்டமே போட வேண்டி இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம பர்மிஷன் கேட்டால் இப்படி யாராவது எதிர்க்கவாது செய்கிறாங்களா? கொடுக்கக்கூடாதுன்னு முடியலை. ஏன்? இந்த கொள்கையினுடைய இந்த ஏகத்துவ கொள்கை, இது அல்லாஹ்வுடைய கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கொள்கை என்பதை உணர்ந்த காரணத்தினால இன்றைக்கு மக்கள் இதை நோக்கி வந்தாங்க. இந்த மாதிரியான ஒற்றுமையை தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த ஒற்றுமை எப்போ வரும்? நம்ம இந்த கொள்கையில நிலையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் வரும். எல்லாரும் யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும், அவங்க வரதட்சணை வாங்குறாங்களா, பிரச்சனையில் அந்த கல்யாணத்தை நம்ம போய்க்கலாம். அவங்க திருமணத்தில் பெண் வீடும் தனியாக விருந்து கொடுக்குறாங்களா, பரவாயில்ல, அந்த திருமணத்துக்கு போய்க்குவோம். என்ன இப்போ நபிவெளியில் தான் திருமணம் பண்ணுறாங்க, பெண் வீட்டில் அவங்களா விரும்பி தானே சாப்பாடு கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை வீடா கேட்டாங்க, மாப்பிள்ளை வீடு தனியாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டாங்க, பெண் வீட்டார் அவங்களுக்கு தனியாக அவங்க செலவில் கொடுக்குறாங்க. அது நமக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்க வலியுறுத்தலை இல்லை, வற்புறுத்தலை இல்லை, அவங்க கேட்டு வாங்கலை இல்லை அப்படின்னு போனால் அங்கே ஒற்றுமை ஏற்படாது. அவங்க மத்தியில் என்ன திறமை ஏற்படும்? இவங்க என்னதான் சொன்னாலும் ஒரு கொள்கையை சொல்லுவாங்க, பெண் வீட்டு சாப்பாடு கூடாதும்பாங்க, ஆனால் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா வந்துடுவாங்க. அப்படின்னா இந்த கொள்கை என்ன செய்யாது? இதன்பால் மக்கள் வர்றது என்ன ஏற்படாது? ஒரு பெரிய மாற்றம் வராது. இன்றைக்கு வரதட்சணை திருமணங்கள் ஒளிந்ததற்கு என்ன காரணம்? அந்த திருமணங்களை கடுமையாக புறக்கணித்தது காரணம். வரதட்சணை வாங்குறவங்க கூட வெளியே சொல்ல இன்னைக்கு வைக்கப்படுறானா இல்லையா? ஒரு நேரத்தில் பள்ளிவாசலில் உட்காந்து நிக்காக நடக்கும். அந்த நிக்காவுடைய பதிவு புத்தகத்திலேயே பத்திரத்திலேயே, அதாவது மாப்பிள்ளைக்கு இத்தனை பவுன் நகை கொடுத்தாங்க, பெண்ணுக்கு இவ்வளோ நகை போட்டாங்க, பெண்ணுக்கு பெண்ணுடைய தாயார் சீதனமாக இந்த வீடை கொடுத்தாங்க, இந்த நிலத்தை கொடுத்தாங்கன்னு எழுதுவாங்க. இன்னைக்கு எழுத மாட்டேங்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. வெளியில தெரியாம வாங்கிட்டா கூட அதை வெளியில் சொல்வதற்கு வெக்கப்படுகிறார்கள். ஏன்? என்ன காரணம்? அதை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கி அந்த திருமணங்களை புறக்கணித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் சமுதாயத்தில் ஏற்பட்டுச்சு. அப்போ அது அன்னைக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு திருமணம் நல்ல நிகழ்ச்சி, அது நம்ம போனோம்னு சொன்னாக்கா எல்லாம் ஒன்றுபடலாம், உறவினர்களை பார்க்கலாம். இப்படி நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுனால நமக்குள்ள இந்த ஒற்றுமை குலைந்து இப்படி சின்னாபின்னமாக ஆயிடுவோமோ அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அன்றைக்கி ஏற்பட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன ஏற்பட்டிருக்கு? அந்த நிலை தான், அந்த முடிவு தான் இவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில நேரங்களில் சில கொள்கைகள்
சில திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், சில ஹதீஸ்கள் ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி இருக்கும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது. ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஒரு காலத்திற்கு பிறகு தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இத்தனை பேர் இந்த தர்பியாவில் பங்கெடுத்துக்கிறோம்னா இதனுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு? இவ்வளோ பேர் பார்க்க முடியுமா? அப்போ இதுதான் ஒற்றுமை என்பது எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வழியில தான் வரணும். குர்ஆன் ஹதீஸை புறக்கணிச்சிட்டு வரக்கூடிய ஒற்றுமையாகவே இருக்காது. ஒரு சின்ன விஷயத்தில் அத்தனை பேரும் உடஞ்சி சின்னவண்ணமாக போயிடுவாங்க. ஒரு கொள்கையின் அடிப்படையில் சேர்க்கக்கூடிய ஒற்றுமை தான் ஒற்றுமையாக இருக்கும். இதுதான் கொள்கை. இந்த கொள்கை அடிப்படையில் எல்லாம் வாங்கன்னா அதில் உள்ள எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்? எல்லாருக்குமே ஒரே கொள்கையாக இருக்கும். பல கல்வியில் உள்ளவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கூட்டம் நடத்துங்க. ஒருத்தர் ஒரு விதமாக பேசுவார், அவர் பேசுறதுக்கு நேர் எதிராக இன்னொருத்தர் பேசுவார், அதுக்கு ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் மூணாவது ஒருத்தர் பேசுவார். கீழே உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கு என்னென்ன புரியாது. என்னடா இது கொள்கை, அவன் ஒன்று சொல்கிறான் இவன் ஒன்று சொல்கிறான், எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கலாங்க, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சிருவாங்க எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், எந்த கொள்கையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இயக்கமாக வளர்ந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு சில இயக்கங்கள், தௌஹீத் ஜமாத்தில் பிரிந்து போன சில இயக்கங்கள் சில இந்த கொள்கையில் சில தளர்வுகளை கொண்டு வராங்க. நீங்கள் பாருங்கள், சமீபத்தில் சில தளர்வுகளை கொண்டு வராங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் எந்த பள்ளியில் வேணாலும் தொழுகலாம், அந்த இமாமுக்கு பின்னாடி கூட தொழுகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த விதமான உணவு உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் சாப்பிடலாம், அது பாத்தியா ஓதிருக்கலாம், மௌலூத் ஓதிருக்கலாம், அத்தம் ஓதிருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, உணவுக்கெல்லாம் தடை கிடையாது, எதை வேணால் நீங்கள் சாப்பிடலாம், எந்த திருமணத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த அமைப்புகள்லாம் வளருதா? அதுக்கு மக்கள் அதிகம் போகிறாங்களா? போக மாட்டாங்க. பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் அந்த இயக்கங்கள் என்றைக்குமே வளராது, அழிந்து ஒன்றுமில்லாமல் தான் போகும். ஒரு சரியான நேரான கொள்கையை சொல்லி 2 பேரா 10 பேரா துவங்கப்பட்ட இந்த தௌஹீத் ஜமாத் நாளுக்கு நாள் வளர்கிறதா இல்லையா? நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும், நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், அதெல்லாம் வேலை. ஆனால் இந்த கொள்கையில் எந்த தளர்வாவது யாருக்காவது இருக்கிறதா? எங்கேயுமே கிடையாது, வளர்ந்து கொண்டு தான் போகுது. அப்போ இந்த மாதிரி கொள்கையை சொல்லி ஒன்றுபடுகிற ஒற்றுமை தான் நிலையாக இருக்கும். அதுதான் என்ன, காலத்துக்கும் உறுதியாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து போலியான கருத்து. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. ஒரு சின்ன காரியத்தை கூட எல்லா கொள்கைகளோட சேர்ந்து செய்யணும் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு ஒரு ஒற்றுமை குலையிற மாதிரியான சூழ்நிலை சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கூட ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே அந்த சமூகம் 2ஆ பிரிந்தது. எதை வச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் இறந்தாங்களா இல்லையா இதை வைத்து. நபிகள் நாயகம் இறக்கவில்லை என்று ஒரு சாரார், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்க என்று இன்னொரு சாரார், 2ஆ பிரிஞ்சிட்டாங்க. ரெண்டு பிரிவுகளுக்கு மத்தியிலே கடுமையான வாக்குவாதம் நடக்குது. உமர் ரலியல்லாஹு உட்பட. உமர் ரலியல்லாஹு யாரு? மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தூதருடைய முக்கியமான நபித்தோழர்களில் ஒருவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமாக இருந்தவர். சில நேரங்களில் அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி உமர் அவர்கள் பேசுவார்கள். நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. அவங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்யலாம்பாங்க, ரசூல் அல்லாஹ்வுடைய வஹி வந்தா பார்க்கலாம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வஹி வரும். அந்த அளவுக்கு உமர் அவர்கள், ஒரு சரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய உமர் அவர்கள் கூட நபிகள் நாயகம் மௌத்தா போலன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்தா போவாங்க? அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இறப்பாங்களா? யாராவது சொன்னீங்கன்னா வெட்டிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவர்களை நான் வெட்டுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கவில்லை, இப்போது எந்திரிப்பார்கள், யாரெல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொன்னீர்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் வெட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட என்ன நினைச்சாங்க, உமர் சொல்ற மாதிரி நடந்துருமோ என்று அவர்களும் கூட நினைத்தார்கள். இப்படி சமுதாயம் 2ஆ நிற்குது. இப்போ என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் இறந்தாங்களா இல்லையா? ஏன்னா இறந்தாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்தடுத்த விஷயத்தை செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும், அதுக்கான வேலையை செய்யணும். இப்போ இறந்தாங்களா இல்லையானே பிரச்சனையா இருக்கு. இறந்தான்னு சொன்னாலே அடிப்பேங்கிறாரு.
ஒன்றும் செய்ய முடியல. அபூபக்கர் அவர்கள் இந்த செயலியை கேள்விப்பட்டு வராங்க. சமுதாயம் ரெண்டாக நிற்கிது. பேசி பார்க்குறாங்க, கூப்பிட்றாங்க, மறுக்கிறாங்க. உடனே மேடையில் ஏறி மக்களுக்கு உரை நிறுத்துறாங்க. உரை நிகழ்த்தும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். அதாவது, உங்களில் யாராவது முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது இறந்து விட்டார். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தால் அல்லாஹ் என்றொன்றும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவன், அவன் மரணிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அது சும்மா சொல்லலை, அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்றாங்க. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து சொல்றாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மத் ஒரு தூதர் தானே தவிர வேறில்லை. இதே மாதிரி ஏராளமான தூதர்கள் இவருக்கு முன்னாலேயும் வந்து சென்றிருக்கிறார்கள். அஃபை மாத்த அவ் குத்தில, அவர் இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ இன்கலபுத்து அலா அல்காபிக்கும், நீங்கள் அதற்காக வந்த வழியிலேயே திரும்ப சென்று விடுவீர்களா அப்படிங்கிற வசனத்தை எடுத்து போட்ட உடனே அப்போதான் எல்லாருக்கும் விளங்குது, அப்போ அல்லாஹ்வுடைய தூதரும் இறக்கக்கூடியவர்கள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் நம்ம சாதாரண மனிதர்கள், நம்ம இறக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இறப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து போட்ட உடனேயே அத்தனை பேரும் அதற்கு கட்டுப்பட்டார்கள். இந்த இடத்துல அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்த அந்த வேறுபாட்டை ஒன்றுபடுத்தினது எது? குர்ஆனுடைய வசனம் தான். இந்த திருமறை குர்ஆன் வசனம் தான் அந்த ரெண்டா பிரிய இருந்த அந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தியது. இதுதான் உண்மையான ஒற்றுமை. திருமறை குர்ஆனுடைய வழியில எந்தெந்த திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம மக்களிடத்தில் சொல்லும் பொழுது சில நேரங்களில் அது என்ன செய்யும், பிரச்சனை உண்டாக்கும். அதனால குர்ஆனே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். சத்தியத்தை என்ன செய்யணும், கண்ணாடி துண்டுகளை போட்டு உடைப்பதை போல உடையுங்கள். கண்ணாடி துண்டை போட்டு உடைச்சா அது அங்கங்கே சிதறும், பல பேரை குத்தும், பல பேரை கிழிக்கும், பல பேருக்கு அது வெறுப்பு உண்டாக்கும், பல பேருக்கு காயத்தை ஏற்படுத்தும். சத்தியம் அப்படித்தான். சத்தியம் வந்தால் அதுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு அது குத்தும், காயத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்லணும், போட்டு உடைங்க அப்படின்னு எல்லாம் குர்ஆன்ல சொல்றான்ல. அந்த மாதிரி திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளையும் நாம் மக்களுக்கு மத்தியிலே போட்டு உடைக்கும் பொழுது ஆரம்பத்தில் எப்படி தெரியலாம், ஒற்றுமையை குலைக்குமோ, எல்லாம் ஒன்றா இருக்கிறோமே, இதை சொன்னால் வேறுபாடு வருமோ. பல பள்ளிவாசல்களில் இமாம்களே வட்டியை பற்றி பேச முடியாது, இமாம்களே வட்டியை பற்றி பேசக்கூடாது, பேச முடியாது. ஏன்னா நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க, வட்டிக்கு ஆதரவானவர்களாக இருப்பாங்க. வரதட்சணை பற்றி பேச முடியாது, முத்தோழி வீட்டுக்கு திருமணமே வரதட்சணை வாங்கி நடக்கும். அப்போ இந்த மாதிரி தான் பல இடங்களில் இருக்குது. அதனால என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசாதனால அங்கே என்ன இருக்கும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்க மாதிரி தெரியும், யாரும் அங்கே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் உடைத்து இது தவறு, இப்படி செய்யக்கூடாது, இதுதான் நேரான வழி என்று நாம் பேசுகிறோமே, இங்கே பிரிவினை ஏற்படுற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதை நோக்கி வரக்கூடிய மக்களை தடுக்கவே முடியாது. எதை கொண்டு என்ன செய்ய முடியாது, அவர்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் சத்தியத்திற்கு அப்படியான ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிற மாதிரி சத்தியத்திற்கென்று ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அது என்னதான் ஒருவர் எதிர்த்தாலும் அது ஒருவரிடம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் கண்டிப்பாக அது அவர்களை போய் சேர்ந்துடும். உமர் ரலியல்லாஹு கடுமையாக எதிர்த்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டதையே பொறுக்க முடியாமல் வெட்டுறதுக்கு கிளம்புனவங்க திரும்பி வரும்போது எப்படி வந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டு சத்திய கொள்கையோடு திரும்பி வந்தாங்க. அவங்கள மாற்றினது எது, குர்ஆன் வசனங்கள். சில வசனங்களை ஓத கேட்டாங்க, அந்த வசனங்கள் தான் அவர்கள் என்ன செஞ்சது, மாற்றியது. இஸ்லாத்துக்கு ஆதரவாக இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாறினார்கள் என்றால் திருமறை குர்ஆன் வசனம். திருமறை குர்ஆன் வசனத்திற்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது. சில நேரங்களில் சில காஃபியர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களை சேர்ந்த சில பேர் சத்தமாக குர்ஆனை ஓதுகிறீர்கள், இதனால் எங்களுடைய பெண்களும் பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள், சத்தம் இல்லாமல் ஓதுங்க. ஏன், அதற்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது.
காஃபிர்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்க பெண்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்களே. எதனால? இந்த குர்ஆன் வசனங்களை நீங்க சப்தமா ஓதுறதுனால அவங்க பாதிக்கப்படுறாங்க, அதனால மெதுவா ஓதிக்கிங்க என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த சத்தியத்திற்கென்று ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கிறது. இந்த ஈர்ப்பு யாருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ நிச்சயமாக அது அவர்களை கொண்டு போய் சேரும். அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எத்தனையோ பேருக்கு கிடைக்கலங்க சத்தியம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிற, இந்த ஊரில் எடுத்துங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? எல்லாருக்கும் கிடைக்கல. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை நபிகள் நாயகத்துக்கு உறுதுணையாக இருந்த, அவர்களுக்கு ஆதரவாக இருந்த, பக்கபலமாக இருந்த பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு கிடைக்கலையே. ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. மரண தருவாயில் இருக்கிறார். மரண தருவாயில் இருக்கும் பொழுது சொல்றாங்க, பெரிய தந்தையே கலிமாவை சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, இஸ்லாத்துக்குள்ள வாங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன் சொல்லுங்கிறாங்க. பக்கத்திலே இருந்து கொண்டு காஃபிர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, இவர் சொன்னதை கேட்டு நம்முடைய முன்னோருடைய கொள்கையை விட போறியா, அப்துல் முத்தலிப் சொன்ன கொள்கையை விட போறியா அப்படி அவங்க அந்த பக்கம். கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க, முகமதே என்னை விட்டுரு, நான் என்னுடைய பழைய கொள்கையிலே இருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மரண தருவாயில் நீ சொன்னதை கேட்டுட்டா மக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னை கேலி செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அவங்க இஸ்லாத்தை எதிர்க்கவனா இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள் எல்லா கட்டத்திலையும். நபிகள் நாயகத்தை ஊர் நீக்கம் செய்து ஒரு 3 ஆண்டுகள் ஒதுக்கி வைத்தார்கள். அப்போது அபூ தாலிபையும் சேர்த்து தான் ஒதுக்கி வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரையும் ஒதுக்கி வச்சாங்க, அபூ தாலிபும் அதில் இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா கட்டத்திலையுமே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, கலிமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, அதை ஏத்துக்கல. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்காத, பழைய கொள்கையிலே இரு, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இரு அப்படின்னு சொல்லும் பொழுது, முகமதே என்னை விட்டுரு, நான் இந்த நேரத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்றால் மக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னை கேலி செய்வார்கள். முகமது உயிர் பயத்துக்கு மரண பயத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, அதாவது அபூ தாலிப் மரண பயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க, என்னை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி பழைய கொள்கையிலேயே மரணித்து விட்டார்கள். இப்போ பாருங்க, நபிகள் நாயகத்தோட கூடவே இருக்கிறாங்க, எல்லா வகையிலும் ஆதரவு கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க, சின்ன வயசுல வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை. நபிகள் நாயகம் கடுமையாக கவலைப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, அவங்களால தாங்க முடியல. எத்தனை பேர் வந்தாங்க, எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்களே, எதிர்க்காத ஆதரவாக இருந்த, நமக்கு பாதுகாப்பு அளித்த நம்முடைய தந்தை பெரிய தந்தை வரலையே, கவலைப்பட்டாங்க, அவங்களால தாங்க முடியல. அல்லாஹ் அவர்களுக்கு ஆதரவாக ஆறுதலாக ஒரு வசனம் இறக்குகிறான். ஆனால் அது ஆறுதலான வசனம் தான், அதுலேயும் ஒரு பாடம் சொல்லி கொடுப்பான். அந்த வசனத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான், நபியே, அதாவது நீ நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்னக்க லா தஹ்தீமன் அஹ்பப்த, நீ விரும்பியவருக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது, நீ விரும்புகிற ஆளுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தீ மன் யஷா, அல்லாஹ் நாடுபவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். எவ்வளோ பெரிய விஷயம். நபிகள் நாயகத்துக்கு அறிவுரை அது, அதே நேரத்தில் ஆறுதலும் என்ன, அதில் என்ன ஆறுதல் இருக்கு? நபிகள் நாயகம் என்ன கவலைப்படுறாங்கன்னா, எத்தனையோ பேரை நம்ம இந்த இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தோம், நம்முடைய பெரிய தந்தையை கொண்டு வர முடியலையே, அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும்ல. அப்போ அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிற ஆறுதல் என்னன்னா, இது உன் கையில் இல்லை, நீ இதை நினச்சி கவலைப்படாத, நீ உன்னுடைய முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்ட, உன்னால் இது கூட முடியலையா, உன் பிள்ளை இந்த நிறைய பேர் சொல்லுவாங்களே, நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளையை தகுதி கொண்டு வர முடியலையே, உங்கள் அம்மா அப்பாவை தகுதியில் கொண்டு வர முடியலைன்னு கேட்பாங்க. அது நம்ம கையில் இல்லை, நம்முடைய கையில் அது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினச்சி வருத்தப்படுறாங்க. நம்மளால் நம்முடைய தந்தையை கொண்டு வர முடியலையே அப்படின்னு வருந்த பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்புகிறாள்லாம் கொண்டு வர முடியாது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, அது உன்னுடைய கரத்தில் இல்லை அப்படின்னு ஆறுதலாகவும் சொல்லி, நீங்கள் விரும்புகிற ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்பதையும் சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு எத்தனை பேர் படித்தவர்கள், மேதைகள், உலகத்திற்கு எத்தனையோ முன்மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள், அறிவியலாளர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ராக்கெட் சயின்ஸ் தேர்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் கூட இந்த நேர்வழி தெரியலையே, இந்த சத்தியம் தெரியலையே. இன்னைக்கு இந்த சத்தியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நாம் அதை இந்த போலியான ஒற்றுமை என்கிற வாதங்களை எல்லாம் சொல்லி இந்த சத்தியத்தை சிதைந்து விட செய்யக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கணும், இதை பற்றி பேசுவானா, அதை பற்றி பேசுவானா, இதை இங்கே சொல்லவானா, அது அங்கே சொல்லுவோம், அவங்களோட அனுசரித்து போவோம், இவங்களோட இணங்கி போவோம், அவங்களோட சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இந்த ஒற்றுமை என்பது எப்போதுமே குர்ஆன் ஹதீஸ் வழியில் இருந்தால்தான் அது நிலையான ஒற்றுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒற்றுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மத்தியிலே ஏற்படுத்துவானாக. வாஹிதுனா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.